ஒரு வழிப்போக்கன் ஆத்தோரமா போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஸ்டோன் கிடைக்குது. ஆனா, அவனுக்கு அது டைமண்ட் ஸ்டோன்னு தெரியல. அத எடுத்துட்டு மார்க்கெட் வழியா போயிட்டு இருக்கான். அத பார்த்த ஒரு வியாபாரி இவன் கையில டைமண்ட் ஸ்டோன் இருக்கிறத பார்த்துட்டு, "தம்பி இங்க வாப்பா, இந்த ஸ்டோன எனக்கு குடு. உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ, அந்த பணத்த நான் தர்றேன்னு" சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், "சார் எனக்கு வந்து ஒரு 5000 தேவைப்படுது. இந்த ஸ்டோன வச்சுட்டு நீங்க குடுங்கன்னு" சொல்றான். அப்போ உடனே அவன் சரின்னு சொன்னோனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருது. சரி இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்கலாமேன்னு சொல்லிட்டு, "சார் எனக்கு ஒரு 5500 குடுத்துட்டு இந்த ஸ்டோன வச்சுக்கோங்கன்னு" சொன்னோனே, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறான். கடைசியில இவன் என்ன பண்றான், இத பார்த்துட்டு இருந்த பக்கத்துல ஒரு வியாபாரி இவன்கிட்ட கூப்பிட்டு, "தம்பி இங்க வா, உனக்கு எவ்வளோ தேவைப்படுது?" அப்படின்றான். 5500 தேவைப்படுது. இந்தாப்பா பணத்த வச்சுக்கோ, அந்த ஸ்டோன குடுன்னு சொல்லி வாங்கிட்டான். உடனே இந்த பக்கத்துல இருக்க வியாபாரிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு, "நீ என்ன முட்டாளா? நீ கையில வச்சிருக்கிறது ஒரிஜினல் டைமண்ட். அது வந்து பல லட்சம் மதிப்புள்ளது. இத போய் ஜஸ்ட் 5500க்கு நீ குடுத்துட்டியேன்னு" சொல்றான். அப்ப அவன் சொல்றான், "சார் நான் சாதாரண வழிப்போக்கன். எனக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஆனா அந்த டைமண்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். பல லட்சம் மதிப்புன்னு தெரிஞ்சு ஒரு 500 இழந்து போயிட்டீங்கல்ல, நீங்க தான் முட்டாள்ன்னு" சொன்னான். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் நிறைய விலையேறப்பெற்ற பொருட்கள் இருக்கும். அத வந்து நம்ம வஞ்சனைய தேடுறதுக்காக அத இழந்து போயிடுறோம். இத தாங்க பைபிள்ல சொல்லுது. "வஞ்சனையான தேடின பொருள் குறைந்து போம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான்னு" நீதிமொழிகள்ல சொல்லுது. எதையுமே நம்ம நேர்மையான வழியில சம்பாதிக்கும் போது தாங்க அது நம்ம கிட்ட வந்து தங்கும்.